தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி சரமாரியாக வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையதாக இதுவரை 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இன்று அதிகாலை ரவுடி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 8 பேரை கீழ்ப்பாக்கம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை கொளத்தூர் மகாத்மா காந்தி நகரை சேர்ந்தவர் ரவுடி ஆதி என்கிற ஆதிகேசவன். இவர் மீது 10க்கும் மேற்பட்ட கொலை மற்றும் அடிதடி வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஒரு கொலை வழக்கில் ஜனவரி மாதம் தான் வெளியே வந்திருக்கிறார். தினந்தோறும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்த நிலையில் அவருடைய தோழியை பார்ப்பதற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அந்த இடத்தில் நேற்று இரவு அவர்கள் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட நபர்கள் ஆதியை தரமாரியாக வெட்டி தப்பித்து சென்றிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக அந்த ஆதி சந்திக்கக்கூடிய அந்த 2 பெண்களையும் பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 9 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை 8 பேரை கைது செய்திருப்பதாகவும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அரசு மருத்துவமனையில் இது போன்ற ஒரு சம்பவம் இதுவரை நடைபெறவில்லை எனவும் இதுவே முதன்முறையாக நடந்தது என காவல்துறையுடைய கூடுதல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர்கள் மது போதையில் இது போன்ற செயலில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். வெட்டுப்பட்டு இறந்த நபர் ஏற்கனவே சரித்த பதிவேடு குற்றவாளி எனவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை 8 நபர்களை கைது செய்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளிகிருஷ்ணன். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.